Taste the Daily. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழாவின் 5ஆம் நாளில் சுவாமி நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி அம்பாள் இந்திர விமானத்தில் எழுந்தருளி சர்வ அலங்காரம் மற்றும் கிழிக்கு கனி கொடுக்கும் அலங்காரத்தில் வீதி விழா நடைபெற்றது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை, குடைவரை வாயில் தீபாராதனை மற்றும் கந்தர்வர்கள் பூத்தூவும் வைபவம் நடந்தது. இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிவனடியார்கள் திருமுறை பாடல்கள் பாடி உலா வந்தனர். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட சேடப்பாளையம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மையம் திறக்கப்பட்டது. பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று சேடப்பாளையம் பகுதியில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டது. இதனை சூலூர் அதிமுக எம்எல்ஏ VP கந்தசாமி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஈரோட்டில் விவசாயிகளை குறிவைத்து மர்ம கும்பல் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காஞ்சிக்கோவில் பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகேந்திரனை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் இயற்கை வேளாண்மை திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற திட்டத்தில் இணைய 5 ஏக்கர் நிலத்திற்கு 18,000 ரூபாய் கட்டுமாறு கூறியுள்ளார். அவ்வாறு இணைந்தால் 9 வகையான உர மூட்டைகள், 2 லிட்டர் நானோ யூரியா, 2 யூனிட் மண்புழு உரம் தரப்படுவதுடன் 1 லட்சம் ரூபாய் பணம் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சுதாரித்துக் கொண்ட விவசாயி மகேந்திரன் அந்த அழைப்பை துண்டித்துள்ளார். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஆன்லைன் மோசடி அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பச்சிளம் பெண் குழந்தையின் உடலை நாய் கவ்விச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்மாத்தூர் கிராமத்தில் குழந்தையின் உடலை நாய் கவ்விச் சென்ற நிலையில் அருகில் உள்ள குப்பை கிடங்கில் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. புரட்சித் தலைவி கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை விடிய அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் முறையாக நடைமுறைப்படுத்தாததால் பெண் குழந்தைகள் ஆங்காங்கே வீசப்படும் அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே 53,85,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கான பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேகர் தொடங்கி வைத்தார். மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஒரம்பூர் முனியக்கவுண்டம்பாளையம் வரை தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையில் கலந்து கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேகர் பணிகளை துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட கழக இலக்கிய அணி செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்.